ஸ்கெட்ச் போட்டு முடிக்கும் இந்தியா, கதரும் தீவிரவாதிகள், அலரும் பாகிஸ்தான். இது துரந்தர் ஆட்டம். முன்பெல்லாம் பயங்கரவாதிகள் இந்தியாவிற்குள் நுழைந்து தாக்குதல் நடத்திய பிறகு அவர்களை தேடி பிடித்து தண்டிப்பதுதான் வழக்கமாக இருந்தது. ஆனால் தற்பொழுது இந்தியாவின் பாதுகாப்பு வியூகம் முற்றிலுமாக மாறிவிட்டது. எதிரி எங்கே பதுங்கி இருந்தாலும் அவன் இடத்திற்கே சென்று அழிப்போம் என்ற அதிரடி பாதைகள் இந்தியா பயணிக்க துவங்கியுள்ளது. குறிப்பாக பாகிஸ்தானுக்குள் பதுங்கியிருக்கும் முக்கிய பயங்கரவாதிகள் யார் கொள்கிறார்கள் என்றே தெரியாத வகையில் மர்மமான முறையில் அடுத்தடுத்து உயிரிழந்து வருவது உலகையே உற்று நோக்க வைத்துள்ளது. இந்த மர்ம நபர்களை பற்றிய அச்சம் பயங்கரவாத குழுக்களிடையே தற்பொழுது ஆழமாக படர்ந்துள்ளது. சமீபத்தில் வெளியாகி பெரும் வரவேற்பை பெற்றுள்ள துரந்தர் 2 திரைப்படம் இந்திய பாதுகாப்பு படையினரின் இத்தகைய ரகசிய மற்றும் துணிச்சலான நடவடிக்கைகளை புதிய கோணத்தில் திரையில் பிரதிபலித்துள்ளது. இந்தியாவின் தற்பொழுது வெளியுறவுத்துறை கொள்கை அச்சுறுத்தல்களுக்கு பொறுமையாக காத்திருக்காமல் முன்கூட்டியே தற்காத்துக் கொள்ளும் வலிமையான நிலைக்கு உயர்ந்துள்ளது. பயங்கரவாதத்தை ஊக்குவிக்கும் சக்திகளுடன் பேச்சுவார்த்தை மேஜையில் அமர்வதை விட அவர்களை களத்திலேயே முடிப்பதே நிரந்தர தீர்வாகும் என்ற கோட்பாடு இன்று வலுப்பெற்றுள்ளது. லஷ்கர் இ தொய்பா மற்றும் ஹிஸ்புல் முஜாஹிதீன் போன்ற அமைப்புகளுக்கு இடையே நிலவும் உட்பூசல்களை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தும் இந்திய உளவு அமைப்புகள் அவர்களுக்குள்ளேயே பிளவுகளை உருவாக்கி ஒருவரை வைத்தே மற்றவரை அழிக்கும் நுட்பமான யுக்தியை கையாளுவதாக தெரிகிறது. இதனால் அந்த அமைப்புகளின் ஒட்டுமொத்த தகவல் தொடர்பு சங்கிலியும் சீர்குலைந்து இந்தியாவில் திட்டமிட்டப்படும் பெரிய அளவிலான தாக்குதல்கள் ஆரம்பத்திலேயே முறியடிக்கப்படுகின்றன. பாகிஸ்தானில் கொல்லப்படும் பயங்கரவாதிகளின் விவரங்களை அந்நாட்டு உளவு அமைப்பான ISI மிகவும் ரகசியமாக மூடி மறைத்தாலும் முகமது காசிம், குர்ஜர் மற்றும் பிலால் ஆரிப் சலாபி போன்ற முக்கிய தலைவர்களின் மரணங்கள் அந்நாட்டின் பாதுகாப்பு பலவீனத்தை உலகிற்கு வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளது. சர்வதேச அளவில் கார்டியன் மற்றும் நியூயார்க் டைம்ஸ் போன்ற இதழ்கள் இந்தியாவின் இந்த அதிரடி நடவடிக்கைகள் குறித்து விமர்சனங்களை முன்வைத்த போதிலும் தேச பாதுகாப்பில் இந்தியா எந்தவித சமரசமும் செய்து கொள்ள தயாராக இல்லை என்பதை தெளிவாக உணர்த்தியுள்ளது. எல்லையில் நடக்கும் போர் மட்டுமின்றி டெலிகிராம் போன்ற செயலிகள் வாயிலாக தீவிரவாதிகள் முன்னெடுக்கும் பொய் பிரச்சாரங்கள் மற்றும் ஆன்லைன் மூளைச்சலவை முறியடிக்க டிஜிட்டல் தளத்திலும் இந்தியா கடுமையான போரை துவக்கியுள்ளது. இது எதிரி நாடுகளின் நெரேட்டிவ் போரை முறியடிப்பதில் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. இறுதியில் வீட்டிற்குள் புகுந்து அடிப்போம் என்ற இந்தியாவின் முழக்கம் இன்று வெறும் பேச்சோடு நிற்காமல் செயலாக மாறி வருவதால் பயங்கரவாதத்தின் பிறப்பிடமான பாகிஸ்தான் இன்று தனது சொந்த மண்ணிலேயே பாதுகாப்பற்ற சூழலை உணர்ந்து வருவது இந்தியாவின் புதிய பாதுகாப்பு வியூகத்திற்கு சான்றாக அமைந்துள்ளது.